பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். நல்லா கீழ்ப்படுகிறவங்க, ஆலோசனை கேட்க விருப்பம் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம இந்த தப்பை பண்ணாதீங்க, இது தவறான காரியம், அவங்க தெரியாமல் செய்திருப்பாங்க. ஆனால் நம்ம போய் அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஓகே இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு கேட்டு அதை ஏற்றுக்குவாங்க. இது பரியாசக்காரர்கள், பிறரை கேலி கிண்டல் செய்கிறவங்க, தப்பு பண்ணுறவங்க, இவங்க கிட்ட போய் நம்ம இதை மாதிரி செய்யாதீங்க அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, நீங்க சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிறது நேரடியாக கேட்கவும் செய்வாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அதை செய்கையில காட்டுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய மரியாதை, நம்ம ஒரு அவமானப்படுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவர்கள்கிட்ட போய் நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி சொல்றோம், 2 வாட்டி சொல்றோம், அடுத்து கேட்கலன்னா அவங்களை அப்படியே விட்டு விடணும். ஆனால் ஞானம் உள்ளவர்களை நம்ம கடிந்து கொள்ளலாம். அவர்கள் கண்டிப்பா கேட்டு அதன்படி நடப்பாங்க. பரியாசக்காரர்கள் நம்மளை அவமானப்படுத்துறதும், அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியாம இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நம்மளை நாமே வெட்கப்படுத்துற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம்.